Have a blissful day, dear children. Today, in Unit 2, Force and Motion, we already learned about the topics distance, displacement, velocity, speed, and acceleration. So, today we will learn the last subtopic, center of gravity. See 2.6 center of gravity. Try to balance a cupboard on your fingertip. What do you observe? ஒரு கார்ட்போர்டை வந்துட்டு உங்கள் ஃபிங்கர் டிப்பில் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எனி ஷேப் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க யூ கேன் நோட்டிஸ் தட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் அட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ் ஒரே ஒரு பாயிண்டில் தான் அந்த கார்ட்போர்டு வந்துட்டு உங்களோட ஃபிங்கர் டிப்பில் கரெக்டாக ஸ்டாண்ட் ஆகும் அட்லீஸ்ட் ஃபார் 1 செகண்ட் த பாயிண்ட் அட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ் இஸ் கால்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்ட் பாருங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது எந்த பாயிண்டில் உங்களோட கார்ட்போர்டு வந்து பேலன்ஸ் பண்ண முடியுதோ உங்களோட ஒரு பாயிண்ட் ஒரு ஃபிங்கர் டிப்பில் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் த பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட் ஸோ எந்த பாயிண்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட் அதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹவு டு வி ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க சி apparatus என்னென்ன ரிக்வயர்ட் திங்ஸ்னால் இர்ரெகுலர் ஷேப்ட் கார்ட்போர்ட் ஒரு இர்ரெகுலர் ஷேப்ட் கார்ட்போர்ட் வேணும் ஒரு ஸ்ட்ரிங்கு பெண்டுலம் பாபு ஸ்டாண்ட் வேணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா மேக் 3 holes in the லேமினாங்கிறத அந்த கார்ட்போர்டை மென்ஷன் பண்ணுறாங்க suspend the lamina from the optical pin through one of the holes as shown in figure ஒரு ஆப்டிக்கல் பின் மூலயமா அதை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிகரில் அங்கே பாருங்கள் ஒரு பின்னில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட்னா மாட்டியிருக்காங்க suspend the lamina from the optical pin through one of the holes as shown in figure third one பாருங்க suspend the plumb line from the pin and mark the position of the plumb line on the lamina plumb line அப்படிங்கிறது இந்த வெயிட் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் plumb line கீழே ஒரு பாப் இருக்குல்ல அதுதான் plumb line அந்த பொசிஷனில் இந்த பின்னை மாற்றிட்டு இந்த பொசிஷனை மார்க் பண்ணிக்க சொல்கிறாங்க repeat the above steps for the other holes மற்ற ஹோல்ஸ்க்கும் அதே மாதிரி இந்த ஹோலை வந்து இதே மாதிரி இங்கே மாட்டி அந்த ப்ளம் லைன் தொங்க விட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்க சொல்கிறாங்க லேபிள் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 3 lines as x the position of the center of gravity of the lamina is middle center of gravity of the lamina இருக்கும் I will show you another picture see in this picture finding the center of gravity of object with the irregular shaped or non-uniform thickness and density ஒரு irregular shaped object அது வந்து திக்னஸ் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை டென்சிட்டியும் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இதுதான் உங்களோட பின் ஹோல் 3 பின் ஹோல்ஸ் மார்க் பண்ணி சொல்லுங்கள் 1 2 3 ஹோல்ஸ் மேக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பின் ஹோலில் சஸ்பெண்ட் பண்ணும் கிளாம்பில் இந்த பின்னை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே போட்டுட்டு அதை சஸ்பெண்ட் பண்ணும் அந்த பின்லேருந்து என்ன டைப் பண்ணி கீழே விடணும்னா இந்த மாதிரி இந்த ப்ளம் லைன் டைப் பண்ணி கீழே விடணும் அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி வச்சு இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி வச்சு இங்கேருந்து விடுறது இந்த லைன் இங்கேருந்து விடுறது இந்த லைன் இங்கேருந்து இந்த 3 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற மிட் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம் ஜீனு மார்க் பண்ணியிருக்கிறது தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸோ இன்னொரு பிக்சர் பாருங்கள் சி ஃபஸ்ட்டு ஏ பொசிஷனில் ஒரு ஹோல் போட்டிருக்காங்க அங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறாங்க இந்த பாயிண்ட்டை ஏலேருந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறாங்க சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறாங்க இங்கே தேர்ட் ஒன் இன்னும் கொடுக்கல இங்கேருந்து ஒரு லைன் இப்படி போச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் 3 மீட் பண்ணுற இடம் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் மோர் பிக்சர் சி த சேம் திங் ஒரு இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க கிளாம்ப்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏபிசி 3 பாயிண்ட்டு ஏலேருந்து வந்த லைன் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறாங்க பியை வந்து இந்த பின்னில் சஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ப்ளம் வெயிட் போட்டு இந்த பாயிண்ட்டை இங்கே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இது ரெண்டையும் இந்த லைனை ஜாயின் பண்ணுறாங்க இந்த லைனை ஜாயின் பண்ணுறாங்க இந்த லைன் ஜாயின் பண்ணுறாங்க மிடில் இன்டர்செக்ட் ஆகிறது தான் உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ
So this activity 1, you can do it as homework. You can do and see in your home. Okay. Next, so இதுலேருந்து என்ன தெரியுது, எனி irregular shaped object அதோட center of gravity அதாவது somewhat near the midpointல தான் இருக்கும். Total pull of the earth weight appears to act through the center of gravity. earthோட gravitational pull கரெக்டாக அந்த center of gravityல தான் அது earth வந்து pull பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட். ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லை ஆன் த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த டயக்னல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணோம் அப்படின்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த டயக்னல் ஸ்கொயருக்கு 2 டயக்னலை மார்க் பண்ணால் அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. வெயிட் ஆஃப் த கார்டு இங்கே தான் ஆக்ட் ஆகும். ட்ரையாங்கிளுக்கு அதே மாதிரி எல்லா வேர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டு தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. டிஸ்க்குக்கு சென்டர் பாயிண்ட் தான், சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ரிங்குக்கும் அதோட சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. த ரூலர் இஸ் இன் ஈக்குவலிபிரியம் when supported at its center of gravity. ஈக்குவலிபிரியம் பொசிஷன் அப்படின்னா எங்கேயுமே ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். ஸ்டேபிளாக இருக்கும், இந்த சைடும் டாப்பில் ஆகாது, இந்த சைடும் டாப்பில் ஆகாது. டாப்பில்னால் ஷேக் ஆகாது, கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்கும்னா, எப்போ அது சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்கும். ஃபார் ரெகுலர் ஆப்ஜெக்ட் சச் ஆஸ் எ யூனிஃபார்ம் மீட்டர் ரூல், ஒரு ஸ்கேல் யூனிஃபார்ம் மீட்டர் ரூலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரூலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, the center of gravity is at the center of the object. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி 15 சென்டிமீட்டரில் இருக்கும், சென்டர் பாயிண்டில் இருக்கும். when the object is supported at the point, it will be balanced. இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்டை சஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, சஸ்பெண்ட்னா தொங்க விட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். it is supported at any other point, it will topple. வேறு எந்தாச்சும் பாயிண்டில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டாப்பிள்னா ஷேக் ஆகி கீழே விழுந்துடும். இந்த இடத்துல தொங்க விட்டிங்க அப்படின்னா அது ஷேக் ஆகிட்ருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நவ் வில் லேர்ன் அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக், ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி ஈஸி. Stability is a measure of an object's ability to maintain its original position. ஸ்டெபிலிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பாடியோட அந்த ஆப்ஜெக்டோட எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக எங்கேயும் ஷேக் ஆகாமல் டாப்பிள் ஆகாமல் அது ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தால் அந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்துட்டு எப்போ அதோட ஒரிஜினல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுதோ, எபிலிட்டி, பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், ஒரு ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறாங்க. there are 3 types of stability. 3 types இருக்குது. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல். let us demonstrate them by taking a ஃப்ரஸ்டம். இதுக்கு வந்துட்டு இந்த மூணையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃப்ரஸ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. see, look at the stable equilibrium. in stable equilibrium, the frustum can be tilted through quite a big angle without toppling. toppling-na எங்கேயும் ஷேக் ஆகாமல். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்னென்னா, அந்த ஃப்ரஸ்டம் வந்துட்டு நம்ம டில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. see, for example, இந்த given picture பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதோட பேஸ் இங்கே இருக்குது, இதுதான் அதோட பேஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அதோட பேஸ் ஏரியா. ஃபஸ்ட்டு இந்த பாடி வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. அப்புறம் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பிளாக் கலர் டோட்டல் டினோட் பண்ணுறாங்க. இதை ஷேக் பண்ணி விட்டுறோம், நம்ம கொஞ்சோண்டு ஷேக் பண்ணி விட்டுறோம் அப்படின்னா உடனே கொஞ்சம் தூரம் இந்த எந்த அளவுக்கு நம்ம ஷேக் பண்ணுறோமோ லைட்டாக ஷேக் பண்ணுறோம், அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகுது, கொஞ்சம் ரெய்ஸ் ஆகுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெய்ஸ் ஆகுது, ஆனால் அதோட மூமெண்ட் ஆஃப் வெயிட் வந்துட்டு எங்கே இருக்குது, பேஸ்குள்ளேயே தான் ஃபால் ஆகுது. ஃபால்ஸ் வித்தின் த பேஸ், பேஸ்குள்ளேயே தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், பேஸ்குள்ளேயே தான் வருது. அதனால் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு ஸ்டேபிளாக மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதனால் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்கு அப்படி ஒரிஜினல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஷேக் ஆனாலும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். see, the
frustum can be tilted through quite a big angle without toppling அப்படின்னு சொல்கிறாங்க. Its center of gravity is raised. நான் சொல்கிறேன் center of gravity raise ஆகிருக்கு when it is displaced. Displaceனா மூவ் ஆகும்போது. The vertical line through its center of gravity still falls within the base, so it can return to its original position. The vertical line through its center of gravity still falls. இங்கே இந்த center of gravityக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேஸ்க்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா அதனால் ஸ்டேபிளாக அதோட ஸ்டேபிள் பொசிஷனுக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். I'll give you another explanation. Unstable equilibrium. In this equilibrium, the frustum will topple with its slightest tilting. பாருங்க, இந்த frustum, இந்த ஆப்ஜெக்டோட பேர், இந்த frustum வந்துட்டு will topple with slightest tilting. டாப்பிள்னா கீழே விழுந்துடும். கொஞ்சமாக ஷேக் பண்ணாவே இந்த frustum வந்துட்டு கீழே விழுந்துடும் அப்படிங்கிறாங்க. Its center of gravity is lowered when it is displaced. இது டிஸ்பிளேஸ்னால் இது ஆட்டுனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் கீழே வருது. கீழே வந்துருச்சா? ஆனால் இது பேஸில் ஃபாலோ ஆகுதா? பேஸ் இங்கே இருக்குது. பேஸில் இந்த லைன் வந்துட்டு பேஸ்க்குள்ளே வந்துச்சுனா தான் அதனால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். பேஸை விட்டு தள்ளி இருக்கிறதுனால அதனால் டாப்பிள் ஆகி கீழே தான் விடும். அதனால இது unstable equilibrium. Here the vertical line through its center, in the vertical line through its center of the gravity falls outside the base. Baseலேருந்து outside fall ஆகுது. So it will not come back to its position. அதனால அதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது. இதுக்கு பேர் தான் unstable equilibrium. Last one, neutral equilibrium. It causes a frustum to topple. Neutral equilibrium வந்து டாப்பிள் பண்ண முடியும், வேறு பொசிஷனுக்கே மாறிக்கும். The frustum will roll about but does not topple. நம்ம frustum டாப்பிள் பண்ணாலும், அதாவது ஷேக் பண்ணி விட்டாலும் frustum வந்துட்டு ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன். ஆனால் அது வந்து டாப்பிள் ஆகாது, கீழே விழாது. இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் த சேம் அட் த சேம் ஹைட் வென் இட் இஸ் டிஸ்பிளேட். இதை வந்துட்டு அந்த frustum மாற்றினாலும் அது சேம் ஹைட்டு சேம் இதில் தான் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சேம் ஹைட்டில் தான் இருக்கும். அப்புறம் அது டிஸ்பிளேஸ் பண்ணாலும், தள்ளி விட்டாலும் அது வந்து சேம் ஹைட்டு சேம் ஹைட்டில் தான் இருக்கும். The body will stay at any position to which it has been displayed. எனி பொசிஷனில் இருக்கும், இப்படி சுற்றி கூட இருக்கும். See, I'll show the picture. See, பாடியோட ஒரிஜினல் பொசிஷன் இங்கே இருக்குது. எப்படி சுற்றி விட்டாலும் அதோட வெயிட் வந்து சேம் ஹைட்டில் தான் இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேம் ஹைட்டில் தான் இருக்குது. இதுக்கு பேர் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். பொசிஷன் மட்டும்தான் மாறுது. இதுக்கு பேர் தான் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி, வில் see another thing. Okay, see, look at this. Stability is the ability of object to maintain its balance after it is being disturbed. Stability என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதோட ஒரிஜினல் பொசிஷனை மெயின்டைன் இட்ஸ் பேலன்ஸ், அதோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி டிஸ்டர்ப் ஆன பின்னாடியும் அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டாலும் அதோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னென்னு பாருங்கள். இதான் டெஃபினிஷன். த பாயிண்ட் அட் விச் we can consider the weight of an object to be concentrated. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் எந்த பாயிண்டில் வந்து இந்த பாக்ஸோட ஃபுல் வெயிட்டும் எங்கே வந்துட்டு கான்சன்ட்ரேட் ஆகிருக்கோ, the center point from which the weight is evenly dispersed. இங்கேருந்து தான் வெயிட் வந்து எல்லாத்துக்குமே ஈவனாக டிஸ்பர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆன் ஆல் சைட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா பாருங்கள், இஃப் அ பாடி இஸ் அட் ஈக்குலிபிரியம் இஸ் டிஸ்பிளேஸ்ட். ஒரு பாடி ஈக்குலிபிரியம், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்மால் பாக்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஸ்மால் கோழி குண்டுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு வைக்கிறேன். அது வந்துட்டு இந்த சைடு நான் இப்போ தள்ளி விட்டேன்னா என்ன ஆகும், மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். பாருங்கள், இஃப் அ பாடி அட் ஈக்குலிபிரியம் இஸ் டிஸ்பிளேஸ்ட் டு அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் தென் த பாடி கம் பேக்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இந்த இது இங்கே வச்சாலும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், இதை இங்கே தள்ளி விட்டாலும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி தள்ளி விட்டால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஒரு ஆப்ஜெக்டை. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா இஃப் ஆன் ஆப்ஜெக்ட் இனிஷியலி அட் ஈக்குலிபிரியம் பொசிஷன், ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்குது, ஈக்குலிபிரியம்னா ஸ்டேபிளாக இருக்குது, அந்த இடத்துலையே இருக்குது, மூவ் ஆகலை, எதுவும் ஆகலை.
அது வந்து லைட்டாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், இந்த சைட் தள்ளி விட்டோம் அப்படின்னா அது அவே ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து அவே போயிடும், மூவ் ஆயிரும். இந்த சைட் தள்ளி விட்டால் அதுவும் அவே ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதனால் ஒரிஜினல் பிளேஸ்க்கு வரவே முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இருக்கிற கர்வ்டு இதில் வைக்கிறோம். இனிஷியலி அட் ஈக்குலிபிரியம் பொசிஷன் இஸ் டிஸ்பிளேஸ் டு அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். கொஞ்சமாக இனிஷியலாக ஈக்குலிபிரியம் பொசிஷனில் தான் இருக்குது, ஓகே. ஆனால் அது ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுறோன்னா பாடி டஸ் நாட் கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் பட் கோஸ் ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து அவேவாக போயிட்டே இருக்குது. அப்படின்னா அதுக்கு பேர் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இஃப் அ பாடி இஸ் டிஸ்பிளேஸ் டு அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இப்போ நியூட்ரல் ஈக்குலிபிரியமாக ஒரு பாடியை கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுரும் அப்படின்னா எட் ஸ்டேஸ் இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அப்பையும் அது ஸ்டேபிளாக அதே பொசிஷனில் தான் இருக்குது. வேறு பொசிஷனுக்கு மூவ் ஆனாலும் ஈக்குலிபிரியமில் தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, ஆடலை எதுவும் ஆகலை. அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். பொசிஷன் மாறி இருக்கலாம், ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதே பாயிண்ட் அதே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். வேஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெரிய டம்ளர் இருக்குது பாருங்க, இதுதான் பேஸ், ஓகே. ஸோ எப்படியெல்லாம் ஸ்டெபிலிட்டி, இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த டம்ளரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது. லோவர் த எப்படியெல்லாம் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கீழே லோவர் பண்ணணுன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டியை அந்த பாயிண்ட்டை கீழே கொண்டு வந்தோன்னா அப்போ அந்த இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ 2 திங்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். லோவர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி க்ளோசர் டு த பேஸ். பேஸ்க்கு பக்கத்தில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கொண்டு வந்தால் அப்போ எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கும். பை ஆடிங் மோர் வெயிட் அட் த பேஸ். எப்படி நம்ம இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கீழே கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு பெரிய டம்ளர் இருக்குது, எம்டி டம்ளர், கிளாஸ் டம்ளர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ½ டம்ளர் வந்துட்டு நீங்கள் ஜூஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, எனி லிக்விட் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அப்போ அதோட வெயிட் எல்லாம் கீழே வந்துடும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வந்துடும், ஓகே. இப்போ இன்க்ரீஸிங் த வித் ஆஃப் த பேஸ். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பேஸோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது பெரிய பேஸ், ப்ராட் பேஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஹெவி பேஸ் இருந்துச்சுன்னா, வெயிட்டான பேஸ் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு கீழே லோவர் ஆயிரும். த வைடர் பேஸ் வில் அலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு ட்ராவல் ஃபர்தர் while tilting before it reaches the tipping point. ஸோ இது பெரிய பேஸ் இருந்துச்சுன்னா இதை ஆட்டி விட்டாலும் அது ஸ்டேபிளாக ரிட்டர்ன் ஆகிக்கும், பேஸ்க்குள்ளேயே ஃபாலோ ஆகும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன். ஸோ இதுதான் வேஸ் டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி. ஸோ சி கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி கேன் பி இன்க்ரீஸ்ட். என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், லோவரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கீழே கொண்டு வரணும் பேஸ்க்கு பக்கத்தில். இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் பேஸ். ஏரியா ஆஃப் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொன்று, த ஹெவி பேஸ் லோவர்ஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள். ஹெவியாக இருக்கும் பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வந்துடும். அ ப்ராட் பேஸ் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள். ஒரு பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வந்துடும். தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி, வெரி இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டு பாருங்கள், தஞ்சாவூர் டால் வந்துட்டு இட் இஸ் அ டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டாய் மேட் இன் தஞ்சாவூர் ஃப்ரம் டெரகோட்டா மெட்டீரியல். டெரகோட்டா மெட்டீரியல்னால் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கிளே வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெரகோட்டா மெட்டீரியல் மேலெல்லாம் ரூஃபுக்கு டைல்ஸ்லாம் ஓடு போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் டெரகோட்டா மெட்டீரியல். The center of gravity and the total weight of the doll is concentrated at its bottommost point, generating a dance-like continuous movement with slow oscillation. இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படியும் ஒரு ஆப்ஜெக்ட்னா மிடில் தானே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இங்கே வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே தான் அந்த டெரகோட்டா கிளே போட்டு வச்சுருக்காங்க, நிறைய கிளே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அதுவும் இல்லாமல் இது கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக இந்த மிடில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகும்னு வைங்க, அந்த கீழே லாஸ்ட் டிப் பாயிண்டில். அதனால் இது எப்படி டில்ட் பண்ணாலும் ஒரு ஸ்லோ டான்ஸ் மாதிரி ஒரு ஸ்லோ ஆசிலேஷன்ஸில் மெதுவாக இது மூவ் ஆகிட்டு அப்படியே சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஹாவ் ஸ்டெபிலிட்டி த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் அ டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் அண்ட் நாட் ஆன் த ரூஃப். அந்த ஒரு பஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக போகணும் அப்படிங்கிறதுனால அந்த பஸ்ஸோட லோவர் பார்ட்டில் தான். ஸோ பின்னாடி டூர் பஸ்லலாம் இங்கே தான் நான் பின்னாடி இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன வச்சுருக்காங்க, லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஏன் மேலே வைக்கல? ஏன்னா பஸ் வந்து டாப்பில் ஆயிரும். கீழே வச்சா பஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் இஸ் நாட் அலவுட் ஆன் த அப்பர் டெக் ஆஃப் த க்ரௌடட் டபுள் டெக்கர் பஸ். டபுள் டெக்கர் பஸ்ஸில் நிறையா பேசஞ்சர்ஸை மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லா க்ரௌடையும் கீழே தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். The racing cars are built low and broad for stability. ரேசிங் கார்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராடாகவும் பாருங்கள், ரேசிங் கார்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், பெரிய பேஸ் இருக்கும், எல்லா வெயிட்டும் கீழே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எதுக்காகனா ஸ்டெபிலிட்டிக்காக. டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன்ட் வித் லார்ஜ் ஹெவி பேஸ் டு மேக் தெம் ஸ்டேபிள். ஒரு டேபிள் லேம்ப் இப்படி தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எதுக்குன்னா இந்த லேம்பை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், த டோட்டல் லென்த் ஆஃப் த பார்ட் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் டு another place இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எவாலுவேஷன் பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் ஹோம்ஒர்க்கான புக் இருக்கவங்க புக்கில் இதை கம்ப்ளீட் பண்ணும். புக் இல்லாதவங்க கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதி யூ ஷுட் ரைட் இன் யோர் நோட் விச் யூர் ஹேவிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ஆன்சர். பார்ட்டிகல் இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர். புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுங்க. ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது, ரேடியஸ் வந்து அதுக்கு ஆர்ன்னு இருக்குது. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் ஹாஃப் அ சர்க்கிள் வுட் பி. இங்கே பாருங்கள், இங்கேருந்து, ஸோ சர்க்கிள்னால் இங்கேருந்து ஆரம்பிக்கும், இதுதான் ரேடியஸ். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஆரம்பித்து ஹாஃப் சர்க்கிள் வந்துருச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் ஏ, எண்டிங் பொசிஷன் பி. ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா என்ன, ஆர். இந்த சைடும் ஒரு ஆர் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 2r. 2r இஸ் த ஆன்சர். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 2r. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் ரெப்ரசன்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் கரெக்ட்லி. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 1 செகண்டுக்கு 10 மீட்டர்ஸ் போகுதுன்னா 2 செகண்டுக்கு 20 மீட்டர்ஸ், 3 செகண்டுக்கு 30 மீட்டர்ஸ், 4 செகண்டுக்கு 40 மீட்டர்ஸ், அந்த மாதிரி கரெக்டாக டிஸ்டன்ஸும் டைமும் கரெக்டாக ஈக்குவல் இன்டர்வலில் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இந்த கிராஃப் தான், டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் அ பாய் இஸ் என்ஜாயிங் அ ரைட் இன் மெரிகோ ரவுண்ட். மெரிகோ ரவுண்டில் ஒரு பாய் வந்து மூவ் ஆகிட்டுருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னாவே அது வந்துட்டு ஆக்சிலரேஷன் கிடையாது, ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்காங்க. இதுதான் ஸ்பீடு. ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டே இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படின்னா ஸ்பீட் கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் 0. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் 0. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின். From the given VT graph, velocity time graph, it is to be inferred that the object is. ஸோ இங்கே தப்பாக கொடுத்துட்டாங்க கண்ணா. இங்கே VTன்னு கொடுத்துருக்காங்க, இதை வந்து DTன்னு போட்டுக்கோங்க. DTனா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. இப்போ தானே சொன்னேன் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னா, இதே வெலாசிட்டி டைம் ரெண்டுமே எழுதணும். வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட ஆன்சர் என்னென்னா மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டியில் போட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து டி. வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா, விடி கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்துட்டு மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா மூவிங் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன். ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்? ரொம்ப ஈஸி. லோவரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கீழே கொண்டு வந்தால் நம்மளோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 places இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்.
Next one, the rate of change of velocity is called acceleration. Velocity change ஆச்சுன்னா with respect to time அதுக்கு பேர் தான் acceleration. The velocity of an object increases with respect to time. Velocity வந்து increase ஆகிட்டே இருக்குது. Then the object is said to be in positive and increasing acceleration. Velocity increase ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் positive and increasing acceleration. Fourth one பாருங்கள், the slope of speed time graph gives acceleration. Speed time graphல அந்த slope எதை denote பண்ணுது அப்படின்னா பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்பீட் டைம் கிராஃபில் இந்த மாதிரி ஸ்லோப் இருந்துச்சுன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆக்சலரேஷன். ஓகே, இதே ஸ்பீட் டைம் கிராஃபில் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசாண்டல் லைன் இருந்துச்சுன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது. 10 மீட்டர் பர் செகண்ட்னா இது வந்து 10 மீட்டர் பர் செகண்டில் கரெக்டாக அதே ஸ்பீடில் போகுதுன்னா ஆக்சலரேஷன் 0. ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்லோப்பிங் லைன் இப்படியோ இல்லை ஸ்பீட் டைம் கிராஃபில் இப்படி இருந்துச்சுனாலோ இது வந்து ஆக்சலரேஷன் டீசலரேஷன் அர்த்தம். ஸோ ஸ்பீட் டைம் கிராஃபில் ஸ்லோப் எதை டினோட் பண்ணுது? ஆக்சலரேஷனை டினோட் பண்ணுது. ஸ்பீட் டைம் கிராஃபில் இந்த மாதிரி லைன் எதை டினோட் பண்ணுது? ஆக்சலரேஷன். ஓகே, லாஸ்ட் ஒன், இன் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட் when it is displaced. எந்த ஈக்குலிபிரியமில்? நியூட்ரல் ஈக்குலிபிரியமில் தான் ஹைட் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஹைட்டு வந்துட்டு மாறவே மாறாது, ஒரே மாதிரியே சேம் ஹைட்லேயே இருக்கும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், லைட் ட்ராவலிங் த்ரூ வேக்யூம், அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, கரெக்டான வெலாசிட்டி, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகாது, ஸ்பீடும் சேஞ்ச் ஆகாது, அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸ்பீட் ஆஃப் ஷிப் எதில் மெஷர் பண்ணுவாங்க? நாட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஜாமெட்ரிக்கோட சென்டரில் இருக்கும். ஸ்டெபிலிட்டிங்கிறது லார்ஜர் பேஸ் ஏரியாவில் இருக்கணும். அனலாஜி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்னா வெலாசிட்டியை வந்து மீட்டர் பர் செகண்ட் அதோட யூனிட். ஆக்சலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன், லென்த் ஆஃப் த ஸ்கேல் மீட்டர் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளைன் நாட்டில் மெஷர் பண்ணுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் தான் வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ ஸ்பீட் பை டைம் அப்படிங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். ஸ்பீட் டைம் கிராஃப் எதை டினோட் பண்ணுது? ஆக்சலரேஷனை டினோட் பண்ணுது. லிசன் சில்ட்ரன், உங்களோட புக் ஒர்க்கும் 1 மார்க் எல்லாமே ப்ளஸ் 1 மார்க்கெல்லாம் புக் இருக்கவங்க புக்கில் எழுதுங்க. மற்றவங்கெல்லாம் ஆன்சர்ஸ் மட்டும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மற்றவங்க சப்ஜெக்ட் நோட் ரைட்டிங்க்கு டாபிக் நம்பர் 5ம் 6ம் இன்றைக்கி த ஹோம் ஒர்க் அலாங் வித் புக் ஒர்க். ஓகே, 1 மார்க்கும் 5ம் 6ம் உங்களோட 5ம் 6 டாப்பிக்கும் உங்களோட சப்ஜெக்ட் நோட். கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் யூனிஃபார்ம் ஸ்பீட் நீட் நாட் ஹேவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எல்லா ஆப்ஜெக்ட்டும் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கிறது யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் மூவிங் அரவுண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். பாருங்கள், ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள், இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அவுட்டர் சர்ஃபேஸ், அதில் மூவ் ஆகுது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில், ஒரே ஸ்பீடில். வைல் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இட்ஸ் வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி and rate of change of direction or displacement. ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, அதனால் வெலாசிட்டி வந்துட்டு கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். எக்ஸாம்பிள் எதெல்லாம்? மெரிகோ ரவுண்டு, ரோலர் கோஸ்டர், பிளானட்ஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த சன், இதில் எல்லாத்துலேயுமே என்னது சேஞ்ச் ஆகுது? வெலாசிட்டி வந்துட்டு யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. She moves at a constant speed in a constant direction. Rephrase the same. ஒருத்தங்க வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஷி மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் தான் அதோட வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாகவும் இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள். கரெக்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ சேஸ் த ஆக்சலரேஷன் கிவ்ஸ் த ஐடியா ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் த பொசிஷன் சேஞ்சஸ். ஆக்சலரேஷன் வந்துட்டு பொசிஷனை பற்றி சொல்லுதா? இல்லை. பொசிஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து வெலாசிட்டியை டினோட் பண்ணுது. ஸோ வெலாசிட்டி கிவ்ஸ் த ஐடியா ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் த பொசிஷன் சேஞ்சஸ் அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா ஆக்சலரேஷன் தான் என்ன சொல்லுது? ஆக்சலரேஷன் கிவ்ஸ் த ஐடியா ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் த வெலாசிட்டி சேஞ்சஸ். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தானே ஆக்சலரேஷன். ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதணும் கண்டிப்பாக. கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள், இதுவும் உங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதணும்.
today's homework. Show the shape of the distance time graph for the motion in following cases. A bus moving with constant speed. கரெக்டான ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன, இந்த மாதிரி டயக்ராம் போடும். கரெக்டான ஸ்பீட் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில். கார் வந்து பார்க் ஆகிருக்கு. பார்க் ஆகிட்டுனா ஒரே இந்த இப்போ 10 அப்படின்னா இந்த 10லேயே நின்றுட்டுருக்கு. டைம் போயிட்டே இருக்கு, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். ஹரிசாண்டல் லைன் தான் கார் வந்து பார்க் ஆகுது. கார் இஸ் அட் ரெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் டினோட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இந்த டேப்ல காலம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம். ஸ்பீடுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிருக்கு அதுதான் ஸ்பீட். வெலாசிட்டிங்கிறது வெலாசிட்டி இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் இன் கிவன் டைரக்ஷன். டிஸ்டன்ஸோடு சேர்த்து டைரக்ஷனும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் கேன் நெவர் பி ஜீரோ. ஸ்பீடு வந்து ஜீரோவாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஸ்பீடு இல்லைன்னா அது மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகாத ஆப்ஜெக்ட் தானே ஜீரோ இருக்கும். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்பீடு ஜீரோவாக இருக்க முடியாது. வெலாசிட்டி ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட் வில் பி ஜீரோ இஃப் இட் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் when it is displacement is zero. பாருங்கள், ஸ்பீடு வந்து ஜீரோ ஆகவே முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆகலாம். எப்படின்னா இங்கே தான் ஸ்டார்ட் பாயிண்ட், ஏ பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறான், ரவுண்ட் அடிக்கிறான், மறுபடியும் இந்த ஏ பாயிண்ட்லேயே வந்து முடிக்கிறான். அப்படின்னா இங்கே ஏதாச்சும் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கா, பாடி வந்து மூவ் ஆகிருக்கா, இந்த பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு மூவ் ஆகி முடிச்சிருக்கா, அப்போ முடியல. அப்படின்னா இங்கே வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா டைரக்ஷன் இருக்காது. வெக்டார் குவான்டிட்டினா யூனிட்டும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ வேல்யூ, ஃபிசிக்கல் வேல்யூவும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அண்டர்ஸ்டுட்? Next one பாருங்க, what do you mean by constant acceleration? A body is said to have constant acceleration if it travels in a straight line. Constant acceleration na ஒரு straight line la travel பண்ணும் and its velocity increases or decreases by equal magnitude in equal interval of time. Constant acceleration na velocity increase ஆகிட்டும் இருக்கலாம், decrease ஆகிட்டும் இருக்கலாம், ஆனால் அது ஒரே level of velocity maintain பண்ணணும். அப்படின்னா அதுக்கு பேர் constant acceleration. The motion of a freely moving body, falling body. ஏதோ ஒரு பாடி வந்து மேலேருந்து ஒரு பால் வந்துட்டு மேலே ஒரு ஃபஸ்ட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே போடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் அந்த பால் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி? த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் த பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் எந்த பாயிண்டில் என்டையர் வெயிட்டும் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ டில் திஸ் யூ ஹாவ் டு ரைட். ஓகே, தேங்க்யூ.